Annyeonghaseyo guys, welcome back to our channel Helix FF. நான் உங்கள் டெலிக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொஃபஸர் கிமோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கான வீடியோவில் நான் மட்டும் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறது கிடையாது, என்னோடய சிஸ்டரும் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறாங்க. ஓகே, அந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகே, ப்ரொஃபஸர் கிமோட பார்ட் 3க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரீகேப் பார்த்துடலாம். அண்ட் பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கேட்டுச்சுன்னா மறக்காமல் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அண்ட் என்னை மன்னிச்சிடுங்க, ஓகேவா? லாஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் பார்ட்னே வச்சுக்கலாம் விடுங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு தூங்க போயிருப்பீங்க, அதோடு நான் விட்டுருப்பேன். அண்ட் அதோட கண்டினியூவேஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் உங்களை தான் காட்டுறாங்க. உங்களை பார்த்தோன்னே நீங்கள் வந்து காலேஜில் கிளம்பிட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த டைம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் ரியா வீட்டுக்கு வந்திருப்பா. அப்போ வந்து வயன் எங்கடி இருக்க? இதோ இருக்கேன்டி, வரேன்டி, இருடி, வெயிட் பண்ணுறி அப்படின்னு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அட் த சேம் டைம் உங்கள் அம்மா வந்து உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு, மா ரியா சாப்பிடவாமா? ஓகே வரேன்டி. இதோ வையனையும் கூப்பிட்டுறம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களையும் கூப்பிடுவாங்க. வையன் என்ன பண்ணிட்டுருக்கடி, சாப்பிட வரல அப்படின்னு உங்கள் அம்மா கேட்டுட்டு இருக்கும்போது, தோமா வரேம்மா, ரெடி ஆகிட்டேம்மா, வரேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் வந்து கீழே வந்த பிறகு உங்கள் அம்மா, பையன் இந்த பாரு, உனக்கு தோசை தான் செஞ்சு வச்சுருக்கேன், இதையாவது ஒழுங்கு மரியாதை சாப்பிட்டு போ. ரியா பார்த்தியா எவ்வளோ நல்ல போனால் சாப்பிட்றா அப்படின்னு வந்து உங்கள் அம்மா வந்து ரியா வச்சு குத்தி காட்டிகிட்டு இருப்பாங்க உங்களை. சரியே ரியா, நீ இந்த நேரம் பார்த்தாடி வந்த அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்ட் வாய்ஸ். வயன் பார்த்துக்கோ, என்ன மாதிரி தான் சாப்பிட்ணும். உன்ன மாதிரி சாப்பிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க. ரியாவும் நீங்களும் ஃபன் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்லாம் முடிச்சுட்டு இப்போ காலேஜ்க்கெலாம் கிளம்பிட்டு காலேஜ்க்கே போயிட்டீங்க. போன பிறகு ஃபஸ்ட்டு பீரியட் யார், தேங்க வந்துட்டு லெசன் நடத்திட்டுருக்காரு மேக்ஸு. அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து கவனிச்சிட்ருக்கீங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்து தேங்கோட பீரியட் முடியறதுக்கு முன்னாடி வந்து எப்பவும் போலன்ட்டேன் நேம் கேட்டுட்ருப்பார்ல அந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போன எபிசோடில். அதை வந்து இப்போ வந்து இன்னுமே வந்து நான் கிளாஸில் வந்து அரை மணி நேரம் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எப்போவுமே ஃபன் பண்ணலாம் கைஸ் அப்படின்னு வந்து உடனே கேம் தான் எனக்கு சொல்லிடுவார். சொன்ன உடனே ஓகே சார் அப்படின்னு எல்லாருமே கத்தியிருப்பாங்க. அதில் வந்து நீங்களும் ரியாவுமே கத்தியிருப்பீங்க. அண்ட் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டுருப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து நம்ம வியுமே ஃபன் பண்ணிட்டுருப்பார். இது வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்போது கடைசியில் பெல் அடிச்சிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பீரியட் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு எல்லோரும் பேசிட்டு ஜாலியாக இருக்காங்க. அடுத்தடுத்த பீரியட்லாம் ஜாலியாக போகுது. அண்ட் திடீர்னு வந்து உங்கள் லன்ச்சு பீரியடுக்கு முன்னாடி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருப்பாங்க. எல்லாம் லன்ச் பீரியட் முடிஞ்ச பிறகு ஆடிட்டோரியம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட். எல்லாருமே வந்திருப்பாங்க. அதில் நீங்களுமே ரியாவுமே வந்திருப்பீங்க. ரியா ஒன்று என்ன சொல்லுவானா, வயன் நம்ம ஆடிட்டோரியம் போயிட்டு ஃபர்ஸ்ட் சீட்டில் உட்காந்துக்கலாமா? வாய்ப்பில்லடி, எப்படி இருந்தாலும் அங்கே வந்து எப்படி இருந்தாலும் ப்ரொஃபஸர்ஸ் தான் உட்கார போகிறாங்க, அப்புறம் என்னடி நாம் லாஸ்ட் சீட்லேயே உட்காந்துக்கலாம், ஓகேவா? ஓகேடி. ஓகேடி, வாடி போய் லாஸ்ட் சீட்டில் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரியாவும் போய் உட்காந்துக்குவீங்க. உட்காந்த பிறகு திடீர்னு பார்த்தா ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் பேக் சீட்டில் உட்காரலான்னு பிளான் போட்டிருக்காங்க. அதனால வந்து திடீர்னு எல்லோரும் வந்து வயன் ரியா கொஞ்சம் முன்னாடி போகிறீங்களா அப்படின்னு கேட்டோடனே, ஏன் மேம், ஏன் சார் அப்படின்னு கேட்டோடனே எல்லோரும் வந்து சொல்லுவாங்க, இல்லைம்மா இனிமேல் வந்து டீச்சர்ஸ்க்கு தாம்மா பேக் சீட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃப்ரண்ட் சீட்ஸு அப்படின்னு சொன்னோன்னே நீங்களும் ரியாவும் ஷாக்காக பார்ப்பீங்க. பார்த்த பிறகு ரியா ஒன்றே சொல்லுவா, மேம் சார் எப்போவுமே நீங்கள் தானே ஃப்ரண்ட் சீட்டில் உட்காருவீங்க, இப்போ என்ன சார்? ஆமாம்மா, அது அப்போம்மா, இப்போ வந்து பிரின்சிபல் ஆர்டர் கொடுத்துருக்காருமா. ஓ அப்படியா சார்? ஓகே சார், நாங்கள் வந்து முன்னாடியே போய் உட்காந்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரியாவும் போய் உட்காந்துக்குவீங்க முன்னாடியே. அண்ட் இதுக்கப்புறமா வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டுருப்பாங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல் உங்கள் காலேஜில் அதை பற்றி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி காலேஜ் ஆஃப் டே தான்,
எல்லோரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிடுவீங்க. நீங்களும் ரியாவும் கூட கிளம்பிடுவீங்க. அப்போ வந்து நீங்கள் சொல்லுவீங்க, வா ரியா போகலாம் அப்படின்னு சொன்னோடனே ரியா வந்து சொல்லுவாங்க, ஓகே வயன், நம்ம போகலாம். ஓகேடி வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் போவீங்க. நீங்கள் 2 பேரும் போயிட்டுருக்க பாதி தூரத்துலேயே வந்து ரியா வீடு வந்துடும். அதனால் வந்து ரியா வந்து சொல்லுவாங்க, பாய் வயன், நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஓகேடி பாய்டி, நானும் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது இடையில வந்து நீங்கள் தேயாங் மீட் பண்ணுவீங்க. தேயாங்கை மீட் பண்ண உடனே வந்து வயன் நீயா அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் போயிட்டு அவர் வீட்டில் வந்து பைக் நிறுத்துவார். நீங்களும் அப்படியே உங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க. போன பிறகு உங்கள் அம்மா கிட்டம்மா நான் வந்துட்டேம்மா அப்படின்னு சொன்னோடனே, காலேஜ் வந்து இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மாடிக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போவீங்க. போயிட்டு மாடிக்கு போய் பார்த்தா அங்கே தேயாங் நிற்பார். தேயாங் நின்ன பிறகு என்ன நடக்குதுன்றத நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய் காய்ஸ், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஸ்டே டியூன். யூ ஃபார் வாட்சிங் இன் டேலிக்ஸ் எஃப்எஃப். நான் உங்கள் டேலிக்ஸ். ஓகே, இன்றைக்கான எஃப்எஃப்ல என் தங்கச்சி வாய்ஸ் ஓவர் கொடுத்தது எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஜங்குக்கு ஒரு எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தவங்க எல்லாம் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க அதையுமே. அண்ட் ப்ளீஸ் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு தெரியும் நான் என்ன மிஸ்டேக் வச்சுருக்கேன்ட்டு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் காய்ஸ்.